போனவன் நொந்து சாவான் அப்படின்னு ஒரு பழமொழி. விந்த விட்டவன் நொந்து போவான். நொந்து சாவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. ஆனா அது அது உண்மைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பழமொழியா வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் பிறந்து அந்த மாதிரி ஏதாவது நிறைய இது பண்ணியிருந்தாங்கன்னா குழகுழப்போட தான் சாப்பிடணும். வெண்டைக்காவையும் அந்த குழகுழப்போட தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோன்னா அதனுடைய வைத்திய பலன் கிடைக்கும். டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றதுன்னா அப்படி அதுக்கு உபயோகம் இல்லை. வயிறு ரொம்பிடும், வாய்க்கு ருசி, அவ்வளோதான். ஆனால் அதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. உடம்பு கேழ்வரகு கஞ்சி குடிக்கலாம். அந்த மாதிரி கேழ்வரகு முத நாள் நைட்டு சில பேர்லாம் செஞ்சு மறுநாள் புளிச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மறுநாள் காலம்பரை கூட செஞ்சு சாப்பிடலாம். அப்படி அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொடியை அரைச்சி வச்சுருவாங்க. கேழ்வரகு பொடியை அதாவது கேழ்வரகை நல்லா அலசி வெயிலில் காய வச்சுட்டு முளை கட்டிட்டு இல்லை முதல்ல களைஞ்சிட்டு அதில் திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டு அன்னைக்கு நைட்டு பூரா ஊறின பிறகு ஒரு பீரியட்லலாம் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாம் தெரிய வந்துடுது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குல்ல. நான் இப்போ சொல்ல வந்தது எல்லாராலையும் செய்ய முடியுங்கிறது தானே. ஆனால் அதுவும் செய்யலாம். கருப்பு கவுளி அரிசியெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சும்மா ஒரு கை போட்டா கூட வாங்கி ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சாலே அதில் அரைச்சி வச்சாலே ஒரு ஸ்பூன்ங்கிறது ஒரு 30 நாளைக்கு வந்துடும். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல்ல வியூவர்ஸ்க்காக டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பத்மா மாமி என்ன டிப்ஸ் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கை ஷேக்கிங் இருக்கும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கையில நக்கிள்ஸ் உடச்சிக்கிட்டே இருந்தா ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை. சில பேருக்கு வீக்னஸ்னால நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஸோ நரம்பு தளர்ச்சி வந்தா அதுக்கு ஒரு எண்டே இல்லை, அது கியூரே பண்ண முடியாது. உங்களுக்கு எப்ப பாரு கை குடிகாரங்க மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி எல்லாரும் வெறுப்பேற்றுவாங்க. ஸோ இன்னைக்கு நரம்பு தளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பத்மா மாமி சொல்ல போறாங்க. வணக்கம் மாமி. வணக்கம். நரம்பு தளர்ச்சிங்கிறது வயசான பிறகு வந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரதான் செய்யும். ஆனால் அதுவும் கூட சீக்கிரமா வயசானத்துல வந்துடக்கூடாது. எப்படியும் ஒரு 70 வயசு 80 வயசு அப்போ கூட வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சில பேருக்கு வந்துடும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல விந்து போனவன் நொந்து சாவான் அப்படின்னு ஒரு பழமொழி. விந்த விட்டவன் நொந்து போவான். நொந்து சாவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. ஆனால் அது அது உண்மைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பழமொழியாக வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் பிறந்து அந்த மாதிரி ஏதாவது நிறைய இது பண்ணியிருந்தாங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த பிரச்சனை அதுக்கு பிறகு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு வரும். 60 வயசு தாண்டினா 70 வயசுக்கு அந்த மாதிரி வரும். ஏன்னா சாப்பாடெல்லாம் கூட இப்போ நமக்கு சரியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதில்ல, அதனாலையும் இருக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சின்ன பசங்க 5-10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஷேக் வருதுன்னா அது ஒரு பயத்தில் இருக்கலாம். மைண்டில் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பயந்தியே தென்னாலிராமன் கமல் மாதிரி பயப்படுறாங்களா, எது எடுத்தாலும் பயம். அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஷேக் வரும். அதை நம்ம கவனிக்கணும். அந்த மாதிரி நம்ம அலட்சியமா விட்டுற முடியாது, அதை கவனிக்கணும். அவன் பயத்தினால அதை பண்றானா அல்லது நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக. சில குழந்தைகள் படிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ எதுக்கோ ஒண்ணுக்கு பயப்படுவாங்க. அதுல இருந்து அம்மா அப்பாட்ட இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், டீச்சர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது எதுக்காக சொல்றேன்னா, குழந்தைகளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுக்காக அவங்க இஷ்டம் போலையும் விடக்கூடாது. அதை தன்மையா சொல்லி கத்தாம திட்டாம அடிக்காம இப்படிலாம் பண்ணா நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு எதிர்மறையா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணாம அன்பிலேயே கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தாலும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வராது, நம்பிக்கை வந்துடும். அவங்க மனசுலேயே ஒரு தைரியம் நம்பிக்கை எல்லாம் வந்தாலே அந்த நரஸ்வீக்கெல்லாம் வராது, தெம்பா இருப்பாங்க. இது தவிர நம்ம சத்து மாவு கஞ்சிலாம் கொடுத்துட்டு வந்தோம்னாலும் அவங்க நல்லாவே இருப்பாங்க இயல்பாவே. இதுக்கும் தவிர குழந்தை பிறந்தா சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி ஆகிடும், வீக்கு. அது ஏன்னா நிறைய பிளட் போயிருக்கும், அவங்களுக்கு பால் கொடுப்பாங்க, 2 பேருக்கு சாப்பாடு சாப்பிடணும் அவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் நம்ம கீரை வகைகளெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, அந்த மாதிரி பீன்ஸு, அப்படிலாம் நிறையா நாட்டு காய்கறி எடுக்கிறது ஒரு பக்கம் உண்டு. அது இருந்தாலும் இதெல்லாமும் கொஞ்சம் நிறையா எடுக்கலாம். அதே போல் புடலங்காய் சேர்த்துக்கலாம் நிறையா. அதே போல் வெண்டைக்காய் சாப்பிட்டா குழந்தைக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. மூளை வளர்ச்சியும் குழந்தைக்கு நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி அதே போல் சேப்பங்கிழங்கு குழகுழன்னு பண்ணி அதை பொரிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த குழகுழப்போட தான் சாப்பிடணும். வெண்டைக்காவையும் அந்த குழகுழப்போட தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அதனுடைய வைத்திய பலன் கிடைக்கும். டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றதுன்னா அப்படி அது உபயோகம் இல்லை. வயிறு ரொம்பிடும், வாய்க்கு ருசி, அவ்வளோதான். ஆனால்
அதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது, உடம்புக்கு வேண்டிய பலன் கிடைக்காது. அதனால அதை நம்ம வேக வைக்கிறதே அந்த காலத்துலலாம் தப்பும்பாங்க. நம்ம வேக வைக்கிறோம், ஆனால் வேக வச்சாலும் அந்த மாதிரி நம்ம குழகுழப்போட கொஞ்சம் சாப்பிடணும். வெண்டைக்காய் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து பண்ணோம்னா அந்த குழகுழப்பு அதில் வரும், அதனால அப்படி சாப்பிடலாம். அந்த மாதிரி அவரைக்காய் சாப்பிடுவாங்க நிறையா. அது முருங்கைக்கீரை, முக்கியமாக முருங்கைக்கீரை சாப்பிடுவோம். சிறுகீரை, பாலக்கீரை, அந்த முளைக்கீரை, அந்த மாதிரி ரெட்டாக இருக்குல்ல அந்த கீரை, இதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த ரெட்டாக இருக்கிற கீரையெல்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் டெய்லியே அது குழந்தை பிறந்து 2-3 வயசு வரைக்குமே அவங்களுக்கு தெம்பு வரணும். அதாவது குழந்தைக்கு 3 வயசுன்னு சொல்றது எதுக்காகன்னா 3 வருஷமாவது இவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும்னா, அவங்கள்ட்டேருந்து போன பிளட்டு எத்தனையும் அவங்களுக்கு திருப்பி வரணும்னா அவங்க இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். முழு பயிர் சாப்பிடணும், அதே போல் சுண்டல் வகைகளெல்லாம் அப்பப்போ எடுத்துக்கணும், சாப்பிடணும். அதில் வந்து என்னென்ன சேர்க்க முடியும், சின்ன வெங்காயம் சேர்க்க முடியும், சீரகம் சேர்க்க முடியும், வெந்தயம் சேர்த்துக்கலாம், இது தேங்காய் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரிலாம் அவங்க அது ருசியும் கூடவே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரிலாம் போட்டு லெமன் புழிஞ்சு அப்படி சாப்பிடணும். லெமனுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. குழந்தை பிறந்த அன்னைக்கு நாம் 2-3 நாள்லேயே நம்ம அதெல்லாம் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அதுக்கு தகுந்த எதிர்ப்பு சக்தியை கடவுள் கொடுப்பாரு. நம்ம சாப்பிட்றது மூலிமா குழந்தையும் பின்னாலேயும் எதிர்ப்பு சக்தியோட இருக்கும். ஏன்னா நம்ம பால் வழியாக தான் அந்த குழந்தைக்கு அத்தனை சத்தும் போகும். அதனால அந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நரம்பு தளர்ச்சிலாம் வராது. இவங்களும் நல்லாயிடுவாங்க. இவங்களுக்கும் அந்த நரம்பு குழந்தை பிறந்தா உடனே பலகீனமாக தான் இருப்பாங்க. எழுந்து நடக்க கூட கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும், கை கால்லாம் நடுக்கமாக இருக்கும். இது வந்து நான் அந்த நேச்சுரல் பலகீனத்தில் வர நடுக்கத்துக்கெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் தெம்பாவே ஆகிடுவாங்க, நல்லாவே இருப்பாங்க. அந்த கால் நடுக்கம், கை நடுக்கம்லாம் வராது. சில பேர்லாம் உடனே 3 மாதம் 4 மாதத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கூட ஒரு கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் மாதிரி தான், குழந்தைக்கும் நல்லது தான். நம்ம பேசுறது நம்மளுடைய வயத்தில் இருக்கும்போதே கூட தான் சொல்கிறேன். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது கேட்டுகிட்டே இருக்கோம், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கோம், பிரகலாதன் மாதிரி. அதனால் நம்ம நிச்சயமாக நம்ம குழந்தை நம்ம வயத்தில் இருக்குன்னா அதை நல்லபடியாக வளர்க்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நல்லதையே தான் நினைக்கணும், நல்லதையே தான் கேட்கணும், நல்லதையே தான் பேசணும். அப்படி இருந்தால் அந்த குழந்தை நிச்சயமாக பெரிய நல்ல மனுஷனாக வருவோம். பொண்ணாக இருந்தாலுமே பிள்ளையாக இருந்தாலுமே. அது ஒரு பக்கம். இப்போ இன்னும் வயசாயிடுது, 30, 40, 50 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சத்து மாவு கஞ்சிங்கிறத மார்னிங்கில் ஒரு டைம் ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளராவது குடிக்கணும். சில பேர் சுகர் இருக்குது சாப்பிட மாட்டேம்பாங்க. அப்படி சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கொள்ளு போட்டு, அப்புறம் இது வெந்தயத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் வறுத்து தான் இந்த சத்து மாவுக்கு என்னென்ன போடுவோமோ அதோட கூடவே கொள்ளு கொஞ்சம், அதே போல் வெந்தயம் இதையும் வறுத்து அதோட போட்டு அரைச்சி அவங்க ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு போட்டு கரைஞ்சி வச்சு குடிக்கலாம். அப்படி அதை வந்து சர்க்கரை போட்டு தான் குடிக்கணுங்கிறது கிடையாது. சர்க்கரை போட்டு பால் ஊற்றி சாப்பிட்டா வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை நமக்கு சாப்பிட சுகர் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. வெல்லம் போடலாமா? வெல்லம் போடலாம், பனங்கற்கண்டு போடலாம். வெறும் அந்த கற்கண்டே வெள்ளையாக குண்டு குண்டாக இருக்கும் பாருங்க, அந்த குண்டு கற்கண்டு போடலாம். டைமண்ட் கற்கண்டுலாம் இல்லை, குண்டு கற்கண்டு போடலாம். அதெல்லாம் லேஸில் கரையாது. அடுப்பில் நம்ம வைக்க ஆரம்பிக்கும் போதே அதையும் போட்டுடணும். போட்டுட்டு கரைச்சிட்டே இருந்தால் அது கரையும். அப்படி வைக்கலாம். ஆனால் இப்படிலாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் ஆக்சுவலாக சுகர் இருக்கிறவங்க கூட இந்த இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஒரு வேளை ஒரு காலம்பரை தான் சாப்பிட போகிறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் குறைச்சலாக போட்டுட்டு சாப்பிடலாம். அதே போல் அவங்க மோர் விட்டு உப்பு போட்டு சாப்பிடணும். அதாவது இப்படி மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மோர் விட்டு உப்பு போட்டு சாப்பிடலாம். அதே போல் பழைய தண்ணி குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த முருங்கைக்கீரையை மெயினாக முருங்கைக்கீரையை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் மாதிரி பண்ணிவிட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு செஞ்சு அதை தொட்டுக்கிட்டு டெய்லியே சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும். கேழ்வரகு கஞ்சி குடிக்கலாம். அந்த மாதிரி கேழ்வரகு முத நாள் நைட்டு சில பேர்லாம் செஞ்சு மறுநாள் புளிச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மறுநாள் காலம்பரை கூட செஞ்சு சாப்பிடலாம். அப்படி அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொடியை அரைச்சி வச்சுருவாங்க. கேழ்வரகு பொடியை வந்து அதாவது கேழ்வரகை நல்லா அலசி வெயிலில் காய வச்சுட்டு முளை கட்டிட்டு இல்லை முதல்ல களைஞ்சிட்டு அதில் திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டு அன்னைக்கு நைட்டு பூரா ஊறின பிறகு ஒரு 20 hours அது ஊறணும். அப்படி ஊறின பிறகு அந்த தண்ணியை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டி தொங்க விட்டுருவாங்க. அது மறுநாள் பார்த்தா ஒரு அதுலேருந்து ஒரு 15 hours 12 hours அது முளை வந்திருக்கும், வெள்ளை வெள்ளையாக அழகாக இருக்கும் பார்க்கவே. அந்த இதை வந்து அப்படியே வெயிலில் காய வச்சு சில பேர் இல்லை மாமி, அந்த நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு
மறுநாள் வந்து அது ஒரு துணியில கட்டி அந்த உருண்டையா இருக்குல்ல அதை மட்டும் தண்ணியில நினைச்சு தொங்க விடுறாங்களே. அது வந்து அதுவும் செய்யலாம், அது ஒரு நல்ல விஷயம்தான். அது கூட அவங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் தான். நாங்கள் என்ன சொல்கிறோம், தண்ணியிலே ஊற வச்சுட்டு போடுங்க, அப்புறம் எடுத்து கட்டுங்க, அதில் முளை வர்றதுக்கு தைரியம் வந்துடும். எப்படி வந்து 20 வயசுல கல்யாணம் பண்ணுறது மாதிரியும் 35 வயசுல கல்யாணம் பண்ணுற மாதிரி வித்தியாசம் தான். அதனால ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது வந்து தண்ணியில் நாங்கள் ஊற போட்டுறோம். அப்படி இல்லையா நீங்கள் எடுத்துட்டு தண்ணியில் நினச்சி தானே வைக்கிறீங்க, அந்த தண்ணி போதும் அதுக்கு. ஆனால் ஆக்சுவலாக அந்த தண்ணியே போதும், அந்த துணியில் இருக்கிற தண்ணியே போதும், அதுவும் வடிஞ்சிடும். ஆமாம், ஆக்சுவலாக வடிஞ்ச பிறகு தான் முளை கட்டும். அந்த முளைக்கட்டினதை வெயிலில் காய போட்டுட்டு அதை கொஞ்சம் வறுத்தும் கொடுப்பாங்க, வறுக்காமலே கூட அரைச்சிட்டு வந்துடலாம். எப்படியோ மிஷினில் கொடுத்தோ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை கஞ்சி வச்சு தயிர் போட்டு சாப்பிடலாம். வெந்தயம் தயிரை போட்டு உப்பு போட்டு கரைச்சிட்டு கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் சீரகத்தையும் வறுத்துட்டு அதில் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் நல்லெண்ணெயில் போட்டு வறுத்துட்டு அதில் போட்டு அதிலேயே கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு அதை சாப்பிட்லாம். கொஞ்சம் வேணும்னா எலுமிச்சம்பழம் கூட புளிக்கலாம். ஏன்னா முதல் நாள்லாம் பண்ணி வைக்காதனால அது நமக்கு புளிக்காது. அது புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சம்பழம் புளிக்கலாம். இந்த நரம்பு தளர்ச்சிக்கு இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி குடிச்சாலே சூப்பராயிடும். ஆமா, எல்லாம் இந்த கருப்பு கவுனி அரிசி, இந்த கம்பு, தென்னை அதெல்லாம் இப்பதானே தெரியறது எல்லாருக்கும். எங்க பீரியட்ல ஒருவேளை எங்க பாட்டிக்கு முன்னால இருந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாமா இருக்கும், எங்க பீரியட்ல எல்லாம் கிடையாது. ஆனா இப்ப எல்லாம் தெரிய வந்துடுது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அதெல்லாம் காஸ்ட்லியா இருக்குல்ல. நான் இப்ப சொல்ல வந்தது எல்லாராலையும் செய்ய முடியுங்கிறது தானே. ஆனா அதுவும் செய்யலாம். கருப்பு கவுளி அரிசி எல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சும்மா ஒரு கை போட்டா கூட வாங்கி ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சாலே அதுல அரைச்சு வச்சாலே ஒரு ஸ்பூன்ங்கிறது ஒரு 30 நாளைக்கு வந்துடும். ஒரு ஸ்பூன் தானே எடுக்க போறாங்க. அதே மாதிரி இந்த கொள்ளு பத்தி சொன்னீங்க இல்லையா, இந்த கொள்ளை கூட நம்ம குடிக்கிறப்ப நிறைய பேர் சொல்றாங்க கொள்ளு பயங்கர சூடுன்றாங்க. சூடுதான், அதுக்கு தானே மோர் விட்டு குடிக்கிறோம், எலுமிச்சம்பழம் முடிகிறோம்ல, அதனால இஞ்சி போட்டுக்கிறோம்ல, சூட்டை தனிச்சு. இந்த மாதிரி வைத்தியங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சிகப்பு அரிசின்றாங்க, இந்த கேரளாலாம் பாத்தீங்கன்னா கொட்டையா அது எப்பவும் அந்த சிகப்பு அரிசியில அப்படி என்னதான் இருக்கு? எல்லாம் இருக்கு. ஒயிட் அரிசியோட, அதாவது நம்மள பாருங்களேன், கேரளாக்காரங்க ஜென்ஸா இருந்தாங்க லேடிஸா இருந்தாங்க நல்ல பலசாலியா இருப்பாங்க. ஆமா, ஒரு மாதிரி அவங்க கையெல்லாம் வந்து தொட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சொல்லலாமா தெரியல, கரலக்கட்டை மாதிரி நான் சொல்லிட்டேன், அப்படியே இரும்பு மாதிரி இருப்பாங்க. அது வந்து நல்லதுதான். அந்த மாதிரி கொலன்னு சதை இல்லாம அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த அரிசி தான். ஆனா அந்த சடக்குன்னு வடியாது அப்படின்றாங்களே, லேஸ்ல வேகாதுன்னு. அதுவே எங்க உங்களுக்கு ஒரு பெரிய மரத்தை போட்டு, அதாவது வாழை தண்டுக்கும் அரச மரத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? வாழைத்தண்டுங்கிறது நம்ம சாப்பிட்ற நம்ம அரிசி, அந்த சிகப்பரிசிங்கிறது இது நம்ம டீக்கு மரம் மாதிரி. இப்ப சிகப்பரிசியில சமைச்சு சாப்பிடணும்னா நைட்டே ஊற வச்சிடணுமா? ஊற வச்சும் சாப்பிடலாம். நைட்டே ஊறணும்னு இல்லை. இன்னைக்கு நீங்க காலம்பரை 10 மணிக்கு தான் சாதம் வடிக்க போறீங்க அப்படின்னா காலம்பரை எழுந்து கூட நீங்க நினைச்சுக்கலாம், நினைக்காமலும் வடிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் வேகும், அவ்வளவுதான் டைம். நமக்கு கேஸோ அடுப்போ கொஞ்சம் நேரம் ஆகும், மற்றபடி அது வெந்துடும். என்ன வெந்தாலும் அது மொச்சக்கொட்டை மாதிரி முழுக்கிதான் இருக்கும். ஆனா உடம்புக்கு அவ்வளவு பலம் அப்படின்னு. ஆமா, ஆனா ரொம்ப பலம் தான், அது ரொம்ப நல்லதும் கூட தான். இப்ப நாங்கெல்லாம் கூட இட்லிக்கெல்லாம் அந்த சிகப்பரிசி வாங்கி நினைச்சுக்கோம். அப்ப மாமி வந்து அரச மரம் மாதிரி பலமாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நரம்பு தளர்ச்சிக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி, நன்றி மாமி. நன்றி. மக்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம், நாங்க அதுக்கான வீடியோவும் விரைவில் போடுவோம். ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.